குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் விட்டாச்சு. பட் லீவே முடிய போது இந்த வீடியோ நான் போடுறதுக்குள்ள. ஸோ ஒரு சாட்டர்டே வந்து நிஹால கூட்டிட்டு நான் பீச்சுக்கு போயிருந்தேன். ஸோ பிள்ளை எங்கேயுமே லீவ் விட்டதுலேருந்து கூட்டிகிட்டு போகல. அசைன்மெண்ட் அது இதுன்னு அவனுக்குமே கரெக்டாக இருக்குன்ட்டு ஈவினிங் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ரொம்ப அன்றைக்கி எங்கே கூட்டமாக இருந்தது. லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ராட்டினம்லாம் இருக்கிற இடத்துல பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. சண்டே தான் எப்போவுமே பீச் வந்து கூட்டமாக இருக்கும் இல்லையா? அன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தது. வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி என்னென்னா உலக சுற்றுலா தினம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை முன்னிட்டு பீச்சில் வந்து சிங்கர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சேர்லாம் அடுக்கி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம முன்னாடியே வந்துட்டோம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாச்சு. அது வாங்காமல் பீச்சுக்கு போனால் எப்படி? சும்மாவே நிஹால் வந்து அது வேணும் இது வேணும் பாரு. ஸோ இன்றைக்கி வந்து போய் நம்ம உட்காரோம் திரும்ப திரும்ப வர முடியாதுன்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கையில் வாங்கிக்கிட்டாச்சு. சேர்லாம் போட்டு நல்லாவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு சேர் பிடிச்சி நாங்களுமே போய் உட்காந்துட்டோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்ஸ் எல்லாமே இருந்தது. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை வருவாங்க, அப்போ வருவாங்க, இப்போ வருவாங்க, தெரிஞ்சவங்க வராங்கன்னு சொல்லி சேர் ஃபுல்லாக பேகு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸுன்ட்டு சேர் ஃபுல்லாக இடம் பிடிச்சியே வச்சுருந்தாங்க. மக்கள் நிறைய பேர் நின்றுட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்து சேர்லாம் அடிக்கி அடிக்கி வைக்காதீங்க, வந்தவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க. ரொம்ப எல்லாருமே கவனமாக எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு நெரிசலும் இல்லாத அளவுக்கு. அதே மீறி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லேருந்து புண்ணியா அண்ட் வந்து சாம் விஷால் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் மெயினாக வந்து சிங்கர் ஸ்ரீனிவாஸ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்தது. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் அந்த மாதிரிலாம் உட்காந்து பார்க்குறது. அமைதியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ரீசன்னா, கொஞ்சம் கூட்டம் இதெல்லாம் வந்தால் போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கவனமாக எல்லாரையுமே இது பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இடம் விடுங்க, அங்கே இடம் விடுங்க, வரவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்ட்டு. மக்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தான் தெரியல. சேரில் இடம் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எங்கே போனாலும் பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது, கிளாஸ் ரூமில் இடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி சேருக்கு இடம் பிடிக்கிறது எங்கே போனாலும் விடமாட்டாங்க போல. அந்த மாதிரி எல்லாருமே சேருக்கு இடம் பிடிச்சிட்டு ஒரு வழியாக வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் நிற்காம பார்த்துக்கிட்டாங்க. அது அல்லாமல் நாங்கள் ஓரளவுக்கு ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். அதை விட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மணல் இடத்துல வந்து அத்தனை மக்கள் வந்து உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். வந்துட்டு ஆட்டோக்கு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னா, பஸ் வந்து நின்று இருந்தது. இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உலக சுற்றுலா தினத்துக்காக அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் பீச்சுக்கு வந்திருந்துருக்காங்க. ஸோ வந்தவங்க எல்லாருமே 8:30 போல் பஸ் ரிட்டர்ன் இது பண்ணவும் கிளம்பிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு நாங்களுமே வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ எப்போவோ உள்ள வீடியோவை இவ்வளோ நேரம் சென்று நான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.